கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையே மாற்றியமைக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றம் நிகழனே சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இதை எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடக ராசி இது ஒரு பெண் ராசிங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு நேர் ராசி. எப்பயுமே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். இந்த ராசியோட உருவம் நண்டு. நண்டு பொறுத்த வரைக்குமே நேர்லேயும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க எங்கே கொண்டு போய் விட்டாலும் இந்த ராசிக்காரங்க பிழைச்சிக்குவாங்கன்னே சொல்லலாம். இவங்களால முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாது. வாக்கு ஸ்தானாதிபதியாக 2ஆம் வீட்டுக்கு இந்த ராசி சம்மந்தப்பட்டிருக்கிறதால இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய வாக்கு சாதுரியங்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சந்திரன் வளர்ந்து தேகிற மாதிரி தான் அவங்க குணாதிசயங்களில் அடிக்கடி மாற்றங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நேரம் தைரியமாக செயல்படுவாங்க, ஒரு நேரம் கொஞ்சம் பயந்து சுபவத்தோட தான் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு யாராவது சொல்லிட்டா போதும், கடன் வாங்கியாவது உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய பலவீனம்னே சொல்லலாம். மக்கள் தொண்டை உயிர் முயற்சின்னு வாழக்கூடியவங்க. மனுஷனா பிறந்தா ஒரு 10 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகம். ராசிகளே மிக அதிக மனபலம், வைராக்கியம், ஒரு வசியத்தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடக ராசி அன்பர்கள் தாங்க. கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பராக வாழ்க்கை துணையாக இருந்தா அவங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அவ்வளவு நம்பிக்கையானவங்க. கடகராசிக்கு அதிபதியாக மாதாக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான், இவர் தாயாருக்கு காரகனாக இருக்கிறாரு. அதனால தாய் மேலே இயல்பாகவே பாசம் அதிகம், தாய்க்கும் உங்கள் மேலே அதிகமாக பாசம் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே காரணமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த சந்திர பகவான் தான். அதனாலேயே மங்களகரமானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்புன்னு சொல்லலாம். உயர்ந்த லட்சியங்கள் கொண்டு வாழக்கூடியவங்க, சுறுசுறுப்பாக செயல்பட்டு திறமை வெளிப்படுத்தக்கூடியவங்க. இதை பொறுத்த வரைக்குமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு சிறப்புங்க. நல்ல ஞாபக சக்தி கொண்டிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். ஒரு பெரிய பொறுப்பு யோகத்தை எல்லாமே பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. ஞானையும் நல்லா பேசக்கூடியவங்க, நீதி நேர்மை விரும்பக்கூடியவங்க. இதை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். மன வாழ்க்கை, குடும்ப நிலை எல்லாத்துலேயுமே இவங்க சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யறதால நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள், கடன் பிரச்சனையால் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா 9 பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்துக்கு போய் இழுப்பெண்ணை தெய்வம் உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்ட பரிகாரங்களை நீங்கள் படையிலிட்டு நீங்கள் செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திங்கட்கிழமை தோறுமே சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு பசும்பால் வழங்கிட்டு வர பாருங்க. அதே மாதிரி கோவில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மல்லிகை பூ சாட்சி வணங்கிட்டு வரது நல்லது. வாழ்நாள் முழுவதுமே பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இந்த ராசிக்குரிய நவகிரக நாயகன் சொல்லக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்யறது உங்க ராசிக்குரிய தோஷத்தை எல்லாமே பார்க்கக்கூடிய சிறந்த பரிகாரம். சந்திரன் பெண் தன்மை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால வருஷத்துக்கு ஒரு முறை உங்க உறவுகள் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கு மனம் மகிழ மாதிரி ஒரு புடவை, அலங்கார பொருட்களை தானமா தந்துட்டு வந்தீங்கன்னா அற்புதமான மாற்றம் நடக்கும். எந்த தோஷம் இருந்தாலும் போகக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான காரியம் செய்யறப்ப, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களை ஈடுபடுறப்ப அதிகாலை எழுந்து குடிச்சிட்டு உங்க வீட்டிலேயோ வேற எங்க இருக்கக்கூடிய வெள்ளை நிற பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை பழம் மாதிரி தந்து பசுமாட்டை வாங்கிட்டு போகிறது, பசுமாட்டு உரிமை கிட்ட கொடுக்கறது, இது எல்லாமே தன வரவை ஏற்படுத்தும். உங்க தாயோட கையால ஒரு வெள்ளி நாணயம் அப்படி முடியலனா கொஞ்சம் அரிசி வாங்கிக்கிட்டு ஒரு வெள்ளை நிற துணியில அதை போட்டு ஒன்னா முடிச்சு எப்போதுமே உங்க கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா பல நன்மையான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி அன்றவர்களுக்கு எப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா ரொம்ப சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய வாரம் தான். வருமானம் சிறப்பாக இருக்கும். செலவு பொறுத்த வரைக்குமே அதுக்கேற்ற மாதிரியே பின்னாடி வருஷக்கட்டு நிற்கும் தான். ஆனால் இருந்தாலுமே சமாளிக்க முடியும். திறமை சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பு தான். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை திறமையை நடத்திட்டு வர பார்ப்பீங்க. அதற்குண்டான பாராட்டு பரிசு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பேச்சு திறமை, ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடியவங்க, இந்த பேச்சு தொழிலாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிறைய நன்மை நடக்க வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூரம் பயணம் மூலமாக மனசுக்கு நிம்மதி உண்டாகும். குழந்தைகளோட நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தினமுமே குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்பர்கள் நீங்கள் மாலை நேரங்களில் தொடர்ந்து உங்கள் வீடுகளில்
தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது, உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரோம். தடை தாமதம் இது எல்லாமே விளக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசியில நீச்ச செவ்வாய் இது நேரம் புதிய திட்டம் முயற்சிகள் எல்லாமே செயல்படவும் பெறும். என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யலாம். எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நினைச்சது நிறைவேறும், நிம்மதி பிறக்கும். தேங்கி கடந்த வேலை இல்லாமல் இனி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. திட்டங்கள் சரியா இருந்தா அற்புதமான வெற்றி உண்டு. குழந்தைகளோட திருமணம், உயர்கல்வி, வேலை வாய்ப்புல நிறைவேற்றி வந்த தடை தாமதம் இது எல்லாமே விலகும். பூர்வீகத்துல ஒரு புதிய வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் யோகம் உண்டாகிருக்குது. குலதெய்வ அருள் கூடவே இருக்கிறதால எல்லாமே நல்ல மாட்டம் தான். சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்கும். வாரக்கடன் சம்பந்தப்பட்ட பண வருமானம் வசூலாகும். தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். அண்ணன் தம்பிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கும். இந்த நேரம் உங்ககிட்ட பேசுறாங்களோ இல்லையோ உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விபரீத ராஜயோகம், அதிர்ஷ்ட சொத்து பணம் தேடி வரும். பூமி மனையோட மதிப்பு கூடி வரும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குது. உழைப்புக்கு ஏற்ற ஊதிய உயர்வால மனமகிழக்கூடிய நேரம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா தொழிலையும் சரி வேலையிலும் சரி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய எண்ணம் உண்டாகும். அண்டை அயலவரோட ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு பிணைக்குகள் மறையும். இளம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க. திருமணமானவங்களாக இருந்தால் இந்த நேரம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எந்த செயல்பாடு செஞ்சுக்கிறதா இருந்தாலுமே இந்த நேரம் நீங்கள் ஒரு முறை விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்குன்னு சொல்லலாம். சூரிய பகவான் இந்த நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் ரொம்ப நாளாகவே தொல்லை கொடுத்துட்டு இருந்த நோய் தொந்தரவு, இதுதான் நோயினே தெரியாத பல வகையில் மருத்துவ செலவு செஞ்சுருப்பீங்க, பணம் விரை ஆகிருக்கும். அது எல்லாமே இனி இல்லை. மூக்குக்கு மேலே வரக்கூடிய கோபத்தை மட்டும் கொஞ்சம் விலைக்கு வைங்க. கோபம் தான் இந்த நேரத்தில் பல உங்கள் கஷ்டத்தை உங்களுக்கு தந்துட்டு இருக்குது. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இல்லைன்னா நல்ல நல்ல மனிதர்களோட விரோதம் ஏற்படலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் சம்பந்தப்பட்ட செய்தி எல்லாமே நல்ல செய்தியாக கிடைக்கும். செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே இந்த நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். வழக்கு மாதிரியான விஷயமும் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாட்டம் தான். ஆனால் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். வியாபார சம்மந்தமாக பணம் போடலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இருப்பீங்க. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பகை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளோட பகை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரும்பாலும் இந்த நேரம் குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய நேரம். குடும்ப வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகும். பொருட்சேர்க்கை சிறப்பாக இருக்குது. தங்க நகை வாங்கக்கூடிய யோகமாக அமைஞ்சிருக்குது. எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு பணத்தை சேமிப்பீங்க. சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே புதிய முதலீடுகளை ஒரு முன் யோசனையோடு செய்ய பாருங்க. தீய எண்ணத்தோடு நெருங்கக்கூடிய யாராக இருந்தாலும் எதிர்ப்பாலினத்தவராக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் விலக்கி வைக்கிறது தான் நல்லது. தள்ளி போன சுபகாரியம் சொல்லி வச்ச மாதிரி இனி நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். தாய் தந்தைக்கு ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தாய் தந்தையோட உடல்நிலையில கவனமா இருங்க. அதுலேயுமே வயதானவங்களா இருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிரிகள் சூழ்ச்சி இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக செயல்பட பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூடவே வாராகி வழிபாடு செய்கிறது நல்ல பலன் தான். ஏன்னா எதிரி தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புங்கிறது வாராகி வழிபாடு செய்கிறதால உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். நினைச்ச வேலை நினைச்சபடி நடந்து முடியும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்குமே பொருத்தமான வரன் வரக்கூடிய நேரம். நண்பரோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். கூட்டு தொழில் லாபம் உண்டாகும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகி இணக்கம் உண்டாகும். ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்பு. இதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன சங்கடம் உடலில் தோன்றினாலுமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க மாரியம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தர்மத்தின்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனால கண்டிப்பாக நன்மை தான். தொடர்ந்து பல்வேறு நெருக்கடி நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் தொடர்ந்து அஷ்டம சாந்தத்தில் இருக்கிறதால செய்கிற செயலில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் போட்டு உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க எல்லாமே இனி மாறுவாங்க. வேலையிலுமே நெருக்கடி கொஞ்சம் உண்டு. ஆனால் இந்த நேரம் நல்ல மாட்டம்தான். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை உங்களுக்கு உங்கள் நிலைமையை உயர்த்தும். நினைச்ச வேலை நடந்து முடியும். முயற்சி ஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய கேதுவால திட்டமிட்ட வேலை நல்லபடியாக முடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் செல்வாக்கு உயர்ந்து வரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகள் பற்றின கவலை விளக்கக்கூடிய வாய்ப்பு. கண்ட கனவு நனவாகும். மாணவர்களுக்கு திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்குமே தகுதியான வரன் வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது.
இந்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பல நன்மை கிடைக்கக்கூடிய வாரம் தான். மறைந்த புதன் நிறைந்த தனலாபம்னு சொல்லுவாங்க. நீண்ட நாள் கனவு நனவாகும். வாங்க நினைச்ச பல விஷயத்தை வாங்குவீங்க. இடம் வாங்கக்கூடிய யோக சிறப்பாக இருக்குது. அரசு முயற்சி சாதகமாகும். பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கு இந்த நேரம் காப்பாற்ற முடியும்னு சொல்லலாம். அதனால மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சனிங்கிற நிலையால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லா செயல்பாட்டிலையும் கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலுமே லாபம் உண்டாகக்கூடிய நேரம். இந்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நன்மையான பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.